எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, ஆண்டவரை இந்த ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இங்கே ஜெயிக்கிற போது அங்கே நான் வாசம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த அரிய பாகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் வேதத்தில் சொன்ன பிரகாரம் ஆண்டவரே சத்தியத்தினுடைய மைய கருத்துக்களை எல்லாம் ஆண்டவரை ஆராய்ந்து பொழுது அது ஜீவன் உண்டு என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் சரகி. விதத்தில் ஆண்டவரை இதை ஏற்படுத்த ஆண்டவரை நடத்துகிறதான ஆண்டவரை ஜான் செலுத்துகிற நினச்சி அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரை இன்னும் அனைவருக்கு பயன்படுத்த முடியாது. ஆண்டவரை உங்களுடைய நாமத்து நாளைக்கு கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவன்கள் நல்ல தகப்பனே. அது தெரியும். யோவான் 5:39 நான் படிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பதும் அவைகளே. இன்னொரு வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியுமாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமும் முழு வேதாகமும் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை குறித்தும் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனங்களை கைக்கொள்வர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழு வேதாகம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது புதிய ஏற்பாடானாலும் சரி, பழைய ஏற்பாடானாலும் சரி, இந்த முழு வேதாகத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரே ஒரு முக்கியமான காரணம், பழைய ஏற்பாட்டிலே பாவம் செய்த மனுஷன், புதிய ஏற்பாட்டிலே பாவம் செய்த மனுஷனுக்கு விடுதலை. ஆகவே பாவம் செய்த மனுஷன் விடுதலை பெற்று தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழு வேதாகம் எழுதப்பட்டது. முன்னாடியே இந்த வேதாகம் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாடு என்பது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசையை கொண்டு சீனாய் மலையில் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை தான் பழைய ஏற்பாடு. ஆனால் நீங்கள் படிப்பீர்களானால் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம், இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். மார்க் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்தினார். முதலாவது, உடன்படிக்கை என்றால் என்ன? பழைய ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை என்று பொருள், ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை என்று பொருள். அப்படியானால் உடன்படிக்கையின் பழைய ஏற்பாட்டில் தேவன் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பழைய ஏற்பாடு. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தின் மூலியமாக, சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் மூலியமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை.
அப்படி என்றால் உடன்படிக்கை என்பது என்னவென்றால் இருவர், இட்ஸ் an agreement in between the two person, இருவர் தங்களோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உடன்பாடு தான் உடன்படிக்கை அல்லது ஏற்பாடு என்று சொல்லப்படும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் மோசேயை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட, மோசேயை கொண்டு சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணம் தான் பழைய ஏற்பாடு. அல்லது பழைய ஏற்பாடு பார்க்கும்பொழுது ஏறத்தாழ இந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலியமாக உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்கிறார். என்ன உடன்படிக்கை என்றால், நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கும் பொழுது விலங்குகளின் இரத்தத்தை கொண்டு மனுஷனுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டது. விலங்குகளின் இரத்தத்தை கொண்டு இந்த விலங்குகளின் இரத்தத்தின் அடிப்படையிலே பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி அவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் என்பதுதான் புதிய ஏற்பாட்டின் சரத்துக்கள். அருமையானவர்களே, என்னவென்றால் இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏன் விலங்குகளின் இரத்தத்தை அவர் பாவ நிவர்த்திக்காக செய்யப்பட்டார் என்றால், அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு ஒரு சாயலாக ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செய்யப்பட்ட விலங்குகளின் இரத்தத்தின் மூலியமாக மனுஷனுடைய பாவங்கள் முற்றிலுமாய் மன்னிக்கப்படவில்லை. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் அல்லது நியாயப்பிரமாணத்தை மனுஷன் பரிபூர்ணமாய் கைக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒரு புதிய உடன்படிக்கையை பாவம் செய்த மனுஷனோடு ஏற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு மனுஷன் பரிபூர்ணமான ஒரு பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் என்பதை நீங்கள் படிக்க யாத்திராகமம் 24 அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கிறனால், தேவன் சீனாய் மலையிலே மோசேயிற்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியின் மேலே அந்த ரத்தத்தை தெளித்து இது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்க சார் 24 அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவை குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை ரத்தம் இதுவே என்றார். அந்த உடன்படிக்கையின் ரத்தம் என்ன என்பது என்றால், உடன்படிக்கையின் பெட்டியலுக்குள்ள கூட நியாயப்பிரமாணத்தின் மேலும் நியாயப்பிரமாணத்தின் விலங்குகளின் ரத்தத்தை தெளித்து இதோடு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், அவர் உடன்படிக்கை ரத்தத்தின் மூலியமாக உடன்படிக்கை செய்கிறார். ஏனென்றால் ரத்தம், விலங்குகளின் ரத்தம் பாவ மன்னிப்புக்காக, பாவ நிவர்த்திக்காக மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அது மனுஷனை பரிபூர்ணமாக பாவம் செய்த மனுஷனுக்கு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கப்படவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தத்தினாலே பாவம் செய்கிற மனுஷனுக்கு பாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலையும் மன்னிப்பு மட்டுமல்ல, பாவத்திலிருந்து பரிபூர்ணமான வெற்றியும் பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து என்ன புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார்? அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஒன்று யோவானுக்கு எழுதின நிருபம் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினாலாவது புருஷத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர்கள் மாம்சத்திலே பிறந்தவர்கள் அல்ல, இரத்தத்தினாலே பிறந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிறக்கும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாக பரிபூர்ணமாக. ஆகவே பழைய ஏற்பாடு விலங்குகளின் இரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட உடன்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவம் செய்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பரிபூர்ணமான மீட்பை கொடுக்கும்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை ஆகும். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதுதான் வித்தியாசம்.
பழைய ஏற்பாட்டினுடைய சாராம்சம் விலங்குகளின் இரத்தத்தை கொண்டு பாவ நிவர்த்தி செய்தது. ஆனால் புதிய ஏற்பாடு ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்தனாலே பாவம் செய்த மனுஷனுக்கு பரிபூர்ணமான மீட்பு கிடைத்தது. அன்பானவர்களே, இதில் என்ன ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்றால், இந்த மன்னிப்பு அல்லது இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் உடன்படிக்கை அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுக்கு பரிபூர்ணமாய் ஒப்புக்கொடுக்கின்ற பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுமே ஒழிய, இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கிட்டு அல்லது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த நித்திய ஜீவனாகி இயேசு புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், புதிய ஏற்பாட்டிலே மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து, நித்திய ஜீவன். இந்த நித்திய பாவம் செய்கிற மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்து பாவத்தை செய்த மனுஷன் பாவத்தின் மேல் வெற்றியாக வாழ்ந்து தேவனுடைய பிள்ளையாக உலகத்தில் ஜீவித்து அவன் மரித்த பின்பு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஏதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லது நம்முடைய காரியங்களை இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானதில் இதுக்காக அவர் வரவில்லை. பாவம் செய்கிற மனுஷனுக்கு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரோட உடன்படிக்கை பண்ணுகிறார். அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது கிடையாது. புதிய உடன்படிக்கையின் சாராம்சம் என்னவென்றால், விலங்குகளினாலே மனுஷன் பரிபூர்ணமான பாவத்தில் விடுதலையாக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனுஷனை பரிபூர்ணமாக குற்றமற அல்லது பரிசுத்தவானாய் தம்மை போல மாற்றக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இதுதான். நீங்கள் பார்க்க இயேசுக்கு நீங்கள் படிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ரத்தத்தின் மூலியமாக தான் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக நம்மோடு, இதுதான் புதிய உடன்படிக்கையின் ரகசியம். புதிய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவத்தில் வருவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விசுவாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவ எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. ஆனால் யார் தன்னுடைய பாவத்திற்காக வருந்தி பாவத்திற்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படுமே ஒழிய, இயேசு கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கையுள்ளவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவை பேரில் யார் வேணாலும் ஒரு புறஜாதி மனத்திலும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அது அவனுக்கு பாவ மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அவருடைய புதிய உடன்படிக்கையின்படி அந்த பாவத்தை கழுவும் என்று அவரிடத்திலே பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்பக்கூடிய மனுஷனுக்கு தான் அந்த புதிய உடன்படிக்கை பிரயோஜனமாக இருக்குமே ஒழிய, மற்றபடி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் பேரிலே நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கை பிரயோஜனப்படாது. இன்னொரு விஷயம், உடன்படிக்கை என்பது ஆவணத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்த பொழுது இந்த ஆவணம் அல்லது உயில் எப்பொழுது பிரயோஜனப்படும் என்றால், ஒரு மனிதன் மரித்த பின்புதான் அந்த உயிலுக்கு பவர் வரும், அதிகாரம் கிடைக்கும். அதுபோல இயேசு கிறிஸ்து எப்பொழுது தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே பாவிகளுக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி உயிர் தந்து போனாரோ, அதுக்கு பின்புதான் பாவம் செய்த அந்த உயில் அவனுக்கு பயன்படும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு அது பயன்படாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கவில்லை என்றால், அல்லது உயிர் எழுதி வைத்து விட்டு மரிக்கவில்லை என்றால் அது பிரயோஜனப்படாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தான் எதற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றின பின்புதான் அந்த உயில் அவனுக்கு பயன்படும். யாருக்கெல்லாம் அது எழுதி வைத்துக் கொள்வதற்கு, யாருக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் அது பயன்படும். ஆகவே புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலியமாக நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உயிர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் நம்மகிட்ட தான் உண்டு.
அதற்கு எந்த விதமான கட்டணமோ எது சடங்குகளோ சாத்துகளோ இல்லை. நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு இடம் கொடுத்து அவரிடத்திலே நாம் வரும்பொழுது மட்டும்தான் அந்த ஆவணம் அந்த உயில் பயன்படுமே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை இருப்பதனாலே நமக்கு அது பிரயோஜனப்படாது. அன்பானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு உறுதியான பாவ மன்னிப்பு நிச்சயம், உறுதியான நம்பிக்கையும் நமக்கு உண்டு. இன்னொரு புதிய உடன்படிக்கையின் ரகசியம் என்னவென்றால் 1 யோவான் 17:3 1 யோவான் 2:25 படி. 25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் தமக்கு செய்த வாக்குத்தத்தம். இந்த புதிய உடன்படிக்கையின்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னவென்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் என்றால் அந்த புதிய உடன்படிக்கைக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாகத்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய நம்முடைய சுயமான பிரயோஜனங்களாலே காரியங்கள் நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவன் எல்லாருக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் எல்லாருக்கும் உரியது. ஆனால் அந்த புதிய உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த புதிய உடன்படிக்கையின்படி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். புதிய உடன்படிக்கையின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் இந்த நித்திய ஜீவனை ஒழிய எல்லாருக்கும் அது நித்திய ஜீவன் கிடையாது. எல்லாரும் நித்திய பரலோகம் போயிருந்து சொல்லலாம், ஆனால் எல்லாரும் போக முடியாது. யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் அந்த புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர் மட்டும்தான் அந்த தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும். அப்படியானால் நித்திய ஜீவன் என்பது யார்? நித்திய ஜீவன் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்கள். உங்களை குறித்து விழிப்புள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3 மெய் தேவனை நீக்கிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவனே இயேசு கிறிஸ்துக்குள் தான் உண்டு. நித்திய ஜீவனை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எதை மறுத்த பின்பு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனால் மட்டும் அது மட்டும் பரவாயில்லை இல்லை. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் தான், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் தான் அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த பூமியிலே கிடைக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சரியான முறையில் அறியவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. நீங்கள் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், என்ன நோக்கத்தோடு வந்தார், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்தார், அவர் எதற்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்திருக்கவில்லை என்றால் அந்த நித்திய ஜீவனை பற்றிய அறிவு உங்களுக்கு வராது. நித்திய ஜீவன் என்பது ஏதோ மறுத்த பின்பு மட்டும் போறது அல்ல. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் மட்டும்தான் நாம் நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய நித்திய ஜீவன் என்பது மரணத்துக்கு பின்பு மட்டுமல்ல, நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்க முடியும். எப்பொழுது அனுபவிக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாதவன் நித்திய ஜீவனை அறிய முடியாது. இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெரிந்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டினாலே செய்ய முடியாத நியாய பிரமாணப்படிகள் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் சொல்லு 3வது. சரி, பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு அம்மா கூப்பிடு, அண்ணன் வரேன்னாப்ல. சரியா? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவனிடமிருந்து வரும் நீதியை ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 10:3 அவர்கள் தேவனிடத்தில் வரும் நீதியை அறியாமல் இல்லை 3வது வசனத்தை படிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவன் நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். 3வது விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து
நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டம். ரோமர் 10:4. இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரைக்கும் தான் இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்கள் யூதருக்கு பொருந்தும். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த பின்பு நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை இயேசு கிறிஸ்து ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் மனுஷனை பரிபூர்ணமாய் ரட்சிக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் பாவத்திலே விழுந்த மனுஷனுக்கு பரிபூர்ணமான மீட்பை கொடுக்கவில்லை, பரிபூர்ணமான வெற்றியை கொடுக்கவில்லை. நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை மனுஷன் பரிபூர்ணமாய் கை கொள்ள முடியவில்லை. அதற்காகத்தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை கட்டி தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு ஏற்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் உலகத்திலே வந்தார். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை கை கொள்வதனாலே ஒருவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதனாலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. மாறாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்து கொண்ட புதிய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிவோம் கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க. அநேக காரியங்கள் நாட்களில் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு குறைவு தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை, மனுஷனுக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் மறித்து போனதுனாலே அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போவது இல்லை. அதுதான் நித்திய ஜீவன், நித்திய ஆக்கினை என்று. பாவம் செய்த மனுஷன் நித்திய ஆக்கினை அடையவும், பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனுஷன் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் ஒரு மனுஷனை பரிபூர்ணமாய் ரட்சிக்காது. ஒரு நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் இதில் விழுந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தின்படி விலங்குகளை பலியிட்டு தன்னுடைய ரத்தத்தை விலங்குகளின் பலிகளின் மூலியமாக விலங்குகளின் ரத்தத்தை சிந்ததினாலே மட்டும் அவைகள் பரிபூர்ணமான மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. ஏன் மனுஷன் இயேசு கிறிஸ்து ஏன் ரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்தார்? ஏன் வேறு வழியிலே அவர் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்க முடியாதா? எனக்கு பிரதர் சொல்லுங்க பிரதர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தாமல் வேறு வழியிலே ரட்சிப்பை கொடுத்திருக்க முடியாதா? பாவ மன்னிப்பை. ஏனென்றால் விலங்குகளின் ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை பரிபூர்ணமாக விடுதலையாக்கவில்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம் தான் எல்லாவற்றுக்கும் உயிராக இருக்கிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தமே. மனுஷனுடைய லேவியாகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய வாழ்க்கை 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. படிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனப்படி. 1 தெசலோனிக்கேயர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. மனிதன் 3 பகுதிகளை கொண்டவன். 1 ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதன் 3 பகுதிகளை கொண்டவன். 1 ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவியும் ஆத்மாவும் உள்ளான மனிதன் என்று சொல்லப்படும். இந்த சரீரம் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியும். ஆகவே ஆத்மாவுக்கு பாவம் செய்யப்படுவதற்கு ரத்தம்தான் பரிகாரமே ஒழிய வேறு எந்த காரியத்தை கொண்டும் பாவம் செய்த ஆத்மா
அல்லது மரித்து போன ஆத்மா, பாவத்திற்கு அடிமைப்பட்ட ஆத்மா விடுவிக்கப்பட முடியாது. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே விலங்குகளின் ரத்தத்தினாலே பரிபூர்ணமாக பாவ நிவர்த்தி செய்ய பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சந்தின ரத்தத்தின் மூலியமாக மரித்து போன, செத்து போன, பாவம் செய்து அல்லது பாவத்துக்கு அடிமைப்பட்ட மனுஷனை விடுவிக்க, அவனுடைய ஆத்மாவை விடுவிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ரத்தத்தினாலே மட்டும்தான் பாவம் செய்த ஆத்மா பரிபூர்ணமான விடுதலையாக்கப்படும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து மரித்து தன்னுடைய ஜீவனை, தன் ரத்தத்தை சிந்தினதினாலே தான் பாவம் செய்த மனுஷனுக்கு, பாவம் செய்த ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆகவே அது இலவசமானது தான். அது இலவசமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரட்சிப்பு என்பது இலவசமான ஒன்று தான். அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. நம்முடைய ஆத்மா பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் அல்லது நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மட்டும்தான். விலங்குகளினாலே, நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக பாவம் செய்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை. ஆகவே கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவ முறையில், ஆனால் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய பாவம் படிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனின் ஆத்மா இப்பொழுது அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய ஆத்மா செத்து போகும். அல்லது பாவம் செய்கிற மனுஷனுடைய ஆத்மா செய்யும் பொழுது செத்து போகும் பொழுது அவன் தான் செய்கிறது பாவம் என்றே அவனுக்கு தெரியாது. தான் ஆத்மா செத்து போய்விட்டால் பாவம் செய்கிற மனுஷன் எந்த பாவத்தை செய்தாலும் அது அவனுக்கு பாவம் என்றே தெரியாது. மரித்து போன, செத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லது இயேசு கிறிஸ்து ஒருவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒருவன் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். அவன் பாவம் செய்கிற எல்லா மனுஷனுடைய ஆத்மாவும் மரித்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து செய்த புதிய உடன்படிக்கையின் மூலியமாக தான் பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை உண்டு. அன்பானவர்களே, நாம் இப்படி நம்முடைய ஆத்மா நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் செய்வது பாவம் என்று நமக்கு தெரியவில்லை என்றால் நம்முடைய ஆத்மா செத்து போய்விட்டது என்று பொருள். நம்முடைய ஆத்மாவிலே தேவ ஆவியானவர் இல்லை என்று பொருள். அதற்கு உன்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினாலே தான் முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே பாவத்துக்கு ஏற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவர் தான் பிதாவின் சித்தத்துக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்பட்டதனாலே அவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மட்டும்தான் பாவம் செய்த மனுஷனுக்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனுஷன்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். மற்ற எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்றால், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டது. அன்பானவர்களே, இதுதான் வேதாகமத்தினுடைய முழு சரித்திரம். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை படியே ரோமருக்கு எழுதின நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. ரோமர் 8 கிறிஸ்து இயேசுவினாலே வாழ்வுள்ள ஆவியின் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பது பிரமாணத்து நின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை
பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்தினாலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். பலவீனமான நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் பழைய ஏற்பாட்டிலே போடப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள் பலவீனமானது. அது மனுஷனுடைய பாவத்தை பரிபூர்ணமாக அந்த பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலையாகவில்லை. அதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனாகிய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தனாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிடுச்சு. படிங்கிற 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 6வது கடைசி வசந்த படிங்க. ஆமாம், கடைசி வசந்த படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் செய்யாத இயேசு கிறிஸ்துவை, பாவம் என்னென்று தெரியாத இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவத்திற்காக அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். 5:21. ஆகவே நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் பலியாக செலுத்தப்பட்டார். நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் நிந்திக்கப்பட்டார். நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் பரியாசம் பண்ணப்பட்டார். இதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் படிப்பீர்களானால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மூலியமாக தான், சிலுவை மரணத்தின் மூலியமாக தான் பாவ மன்னிப்பு புதிய ஏற்பாட்டிலே அது பாவம் செய்த மனுஷனுக்கு உண்டாயிற்று. அன்பானவர்களே, இன்றைக்கி இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். அடுத்த வாரத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வேதாந்தத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள் என்னென்றால் இந்த 2க்கு வித்தியாசம் தெரியவில்லை என்றால் மற்றதை நாம் புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். ஆகவே நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டின் சட்டம், நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலருக்கு மோசையை கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை பழைய ஏற்பாடு. அது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நிறைவேறிவிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அதுதான் பாவம் செய்த மனுஷனுக்கு அவர் மனுஷன் வழிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வழிகளுக்கு நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை கைக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய பாவத்திற்காக அவர்களை மன்னிப்பு கேட்டு வரும் பொழுது, அவர் நம்முடைய பாவத்திற்காக பலியான அந்த இரத்தத்தினாலே ஒரு பரிபூர்ணமான மீட்பு உண்டாயிற்று. அதுதான் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டின்படி நாம் தேவனோடு கூட படிகளை எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ஏனெனில் எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதானக்காரனராக்கி இருக்கிறதாரையும் ஒன்றாக்கி பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதாரத்தையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வரும்பொழுது ஆசரிப்பு கூடாரம் ஒன்று இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரம் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், 2வது மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் 2ஆக பிரிப்பது ஒரு திரைச்சீலை. அதிலே சர்வசாதாரணமாக யாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்திற்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக உள்ளே போவான். ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய பாவத்திற்கு நிவர்த்திக்காக அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை நாட்களில் பாவ நிவர்த்தி நாள்னு ஒரு பண்டிகை வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே உள்ளே பிரவேசிக்க முடியாத தடையாக இருந்த அந்த திரைச்சீலையை 2ஆக கிழி தம்முடைய மாம்ச சரீரத்தின் மூலியமாக சிலுவை மரத்தின் மூலியமாக 2ஆக கிழித்து எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நேரடியாக வருவதற்கு, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு, எல்லாரும் தேவனோடு நேரடியாக தொடர்புகளுக்கு தடைகள் நியாயப்பிரமாணத்தின் மூலியமாக இருந்தது.
அந்த தடையை இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக நிவர்த்தியாக்கினாலே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் சத்தியம். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டது. அதனாலே இந்த புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய சட்ட திட்டங்களை புதிய உடன்படிக்கையின்படி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அது நித்திய ஜீவனை ஒழிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கிடையாது. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டின்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தடைகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நீக்கிவிட்டார். எல்லா தடைகளும் சிலுவை மரணம் தகர்த்தெறிந்து விட்டது. ஆகவே நான் தைரியமாய் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல ஆண்டு கருவி செய்வார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். சுவாமி, அநேக மக்களுக்கு ராஜா பைபிள் பற்றி கர்த்தாவே தெரியும்படியாக ராஜா இந்த பைபிளின் சாரம்சம் என்ன என்று கர்த்தாவே தெளிவாக தெரிந்து கொள்ளும்படியாக இந்த நாளை எங்களுக்கு வைத்தீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பழைய ஏற்பாடு என்றால் என்ன, புதிய ஏற்பாடு என்றால் என்ன என்று கர்த்தாவே நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நீர் வைத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே நடக்கிற நாட்களில் இன்னும் ஆழமாக பைபிளை தெரிந்து கொள்ளும்படியாக எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.